கபந்தன் அப்படிங்கிறவன் ஒரு அரக்கன். அவன் சீதா பிராட்டியை தேடி சென்று கொண்டிருந்த ராமனையும் இலக்குவனையும் பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டு 2 கையாலையும் பிடிச்சான். ராமர் 2 கையும் வெட்டினார். தலை மேல காலை வச்சுட்டு அவனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணார். போர்த்துக்கு முன்னாடி அவன் உதவி பண்ணிட்டு போனான். அதுதான் ராமருக்கு என்ன தெரியுமோ, அவனை சொந்தங்கள் கொண்டாடுறதை விட எதிர்கட்சிகள் நல்லா கொண்டாடுவார். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்யன்னு பேர். எதிராளி நல்லா கொண்டாடுவார். கபந்தன் சொல்றான், ராமா நீ யாரையோ தேடின்னு போறாப்புல எனக்கு தெரியுது, கவலைப்படாதே, இன்னும் கொஞ்சம் தெற்கு காப்போ, கர்நாடக மாநிலம் வந்துடும். கர்நாடக பிரதேசத்துல கிஷ்கிந்தா பிரதேசத்துல சுக்ரீவன் இருப்பான். ஆனால் நஜதே சோவ மந்தவ்யா சுக்ரீவோ வானராதிபா, அங்க சுக்ரீவன் ஒரு வானரனை பாப்பராமா, அவனோட ஒரு தோழமை வச்சுக்கோ, கட்டாயம் நீ நினைச்ச காரியம் நிறைவேறும். செத்து போறவன் சொல்லிட்டு போறான். செத்து போறவன் நான் திட்டிட்டு போக வேண்டாமா, கொன்னுட்டியடா பாவி பாவின்னு சொல்ல வேண்டாம். போற சமயத்துல கூட ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானே, இறக்கும் தருவாயில் எவனால் வெட்டுண்டானோ வெட்டினவனை நல்லது நினைச்சிட்டு போறானே, அந்த அளவுக்கா நான் நல்லவன் அப்படின்னு கபந்தன் இருந்தானாம். அதனால இந்த இடத்துல சொன்னார், அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அடையாளம் சொன்னேனோ, ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போக வேண்டாமா, அடையாளம் சொன்னேனோ. ஒண்ணுமே இல்ல, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறோம்னு வச்சுக்கோ, வண்டியில நமக்கு வழி தெரியலன்னா ஜிபிஎஸ் இல்லையே, எங்கேயாவது இறங்கி யாரையாவது கேட்டுட்டே தான் போவோம். அவ சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு. அவர் மட்டும் தப்பா சொல்லிட்டார், தேடிண்டே போக வேண்டியதுதான். இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஆலமரம் வரும், ஆலமரத்துல ரைட் எடுங்கோ, இந்த இடத்துல 3 அடி போனோம்னா லெஃப்ட் எடுங்கோ, அந்த இடத்துல ரைட் எடுங்கோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு போவோம். இப்ப சொல்றதுக்கு அவளுக்கும் தெரியறது இல்லை. நமக்கு தான் பெருமாள் யந்திரத்தை ஒண்ணு கொடுத்துட்டார், கீழே யந்திரம் கொடுத்துட்டார். அது ஏறக்குறைய வைகுண்ட வரைக்கும் வழி சொல்றது இல்லையா. அது சொல்ற வழியில நம்ம வண்டி போச்சுனாலும் வைகுண்டம் வரலாம், அது ஒண்ணு இருக்கு. அது வைகுண்டம் வரைக்குமும் வழி சொல்றது. அதனால எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அப்ப there is something to guide us. அந்த கைடு தான் ராமருக்கு கபந்தனா இருந்தான். ஏன்னா ராமர் ஏதோ தேடின்னு போகும்போது கவலைப்படாத, இன்னும் தெற்குக்கு போ, உனக்கு சுக்ரீவன் தெரிவர். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அந்த பொண்ணு எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கா பாருங்க.